நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நம்மளை சப்போர்ட் பண்ண போறது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, மேல இருந்து ஒரு கட்சி வந்திருக்கு, கீழ இருந்து ஒரு கட்சி வந்திருக்குன்னு எதையுமே கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிக்கணும். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் டே எதுன்னு சொல்லி கேட்டா 10th சொல்லுவாங்க, 12th சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரிசல்ட் கூட சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தங்க கூட எலெக்ஷன் ரிசல்ட்டை கண்டுகிட்டதே இல்லை. எலெக்ஷன் டேக்கு ஓட்டு போடுறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா யோசிக்கிற நிறைய பேர் என்ன சுத்தியும் இருக்காங்க. ஆனா எனக்கு ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல தான் இவரு ஜெயிப்பாரா அவரு ஜெயிப்பாரா இல்ல புதுசா வந்த இவரு ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் எலெக்ஷன் டேவை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம. பட் இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்குள்ள இருக்க கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், அப்படி ஏன் ஒரு ஓட்டுனால மட்டும் என்ன இங்க மாறிட போகுது அப்படி. ஹாய், நான் உங்க கேவி, யூ ஆர் வாட்சிங் பி வித் கேவி. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஹவு டு vote and choose a right candidate. ப்ரோ நமக்கு எதுக்கு இந்த அரசியல்லாம், நம்ம பாட்டு அப்படியே ஜாலியா vlogging அப்படின்னு பிசினஸ் போயிடலாமேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதுலயும் உங்கள சில பேர் உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொல்லி பார்த்து இந்த வீடியோல பேச வரான்னு சொல்லி நினைப்பீங்க. கமெண்ட்ல சில பேர்லாம் வேற வார்த்தைகளை போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இதே மைண்ட் செட் தான் இருந்தேன். அரசியல்னா எதுக்கு அப்படின்னு. பட் நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அரசியல் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னோட அரசியல் புரிதல் வேற விதமா இருந்தாலும் நான் ஏன் இப்ப அரசியலை பேசலான்னு எடுத்தேன்னா, அதுவுமே ஒரு பிசினஸ் தான். அங்கேயுமே ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் சேல் பண்ணப்படுது. அது சில மக்களால், கன்சியூமர்ஸால் வாங்கப்படுது. அந்த பிஸ்னஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் பிராண்டிங் இருக்கு, ப்ரொமோஷன்ஸ் இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் இருக்க எல்லாமே அரசியல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸை நிறைய பீப்புள்ஸ் வச்சு ப்ரொமோட் பண்றாங்க. அங்கே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்கு, செலிபிரிட்டிஸ் மார்க்கெட்டிங் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஒருத்தங்களை தாண்டி இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு வராங்க. இது எல்லாமே பிஸ்னஸ் தானே. அப்போ எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை, எனக்கு புரிஞ்ச பாலிடிக்ஸை இன்னும் நிறைய பேர் கொண்டு போனோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க, அப்புறமா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் என்ன இன்னும் வளர்த்திக்கிறேன். சிம்பிளா இது பார்க்குற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்வி, ப்ரோ அரசியல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணலை, நான் இதுவரையும் அந்த மாதிரி எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போனதில்லை, என்னோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் மஜாவாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்றது. அந்த மஜாவில் நீங்கள் இப்போ ஓட்டுறீங்களா ஒரு வண்டி, அது போகிற ரோடு, அது குண்டுங்குழியமாக இருந்தாலும் இல்லைனாலும், நீங்கள் கார் வச்சுருந்தீங்கனாலும் அதுக்கு டேக்ஸ் கட்டினாலும், நீங்கள் அடிக்கிற பெட்ரோல் டீசல், உங்கள் மாதமாக ஒரு சம்பளம் வருது இல்லை, அது எங்கே போகுதுன்னே தெரியாமல் இஎம்ஐக்குனாலும் செலவுக்கு போனாலும், இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். நீங்கள் 10th 12th என்ன குரூப் படிக்கணும்னு நினச்சி என்ன குரூப் எடுத்தீங்களோ, இல்லை காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மட்டும் சில இடத்துல கிடச்சி உங்களுக்கெல்லாம் சில காலேஜஸ் கிடைக்காம இருந்ததும், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போவோம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ, என்ன மாத்திரை உங்களுக்கு கிடைச்சதோ, என்னென்னலாம் உங்க செலவுகள் உங்களுக்கு கிடைக்கலையோ, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல கொசு கடிக்குதுனாலோ, இல்லை நீங்க போர் ரோட்ல குண்டு குழியுமா இருந்தாலோ, இல்லை நீங்க இதுக்கப்புறமா போகக்கூடிய ஃப்ளைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது முடிவெடுறது கூட பாலிடிக்ஸ் தாங்க. நீங்க நம்பலனாலும் அதான் நான் சொல்றேன். நான் பேசுறது எந்த கட்சி இது பண்ணது அப்படின்னு சொல்லலை, அரசியல் தான் சொல்லிட்டு இருக்கேன். பாலிடிக்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேனே தவிர, இந்த கட்சி நல்லது பண்ணிச்சு, அந்த கட்சி நல்லது பண்ணல, இந்த கட்சி நல்லது பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வராதிங்க. அதுதான் ஒரு பெரிய தப்பே. ஸோ இந்த வீடியோ என்டையர்லி அபவுட் நீங்க எதுக்காக ஓட்டு பண்ணணும், பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிற ஒரு சின்ன நாலேஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க, நீங்க சிந்திங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. உங்க ஊர்ல உங்க இடத்துல யாரு நிக்கிறாங்கிறது பாருங்க, அவங்கள யாரு நல்லவங்க என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணி உங்களுடைய கருத்தை உங்களுக்குள்ள மட்டும் வச்சு போய் ஓட்டு போடுங்க. அதை அடுத்தவங்களுக்கு திணிக்காதீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். நீங்க அரசியல் பண்ணாம அரசியலை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். ப்ரோ இவ்வளோ சொன்னீங்களே, இது எல்லாமே என்னால சேஞ்ச் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். பட் அது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் முடியும், தி எலெக்ஷன் டே. அந்த ஒரு நாள் மட்டும்தான் சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரங்க எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம நாட்டில் ஈக்குவல் பவர் இருக்கும். தட் இஸ் அவர் ஓட். ஒரு நாட்டோட தலையெழுத்தே மாற்ற போற இல்லை உங்க தலையெழுத்தை மாற்ற போற அந்த ஒரு ஓட்டை யாருக்கு போடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்றதுக்கான சில பாயிண்ட்ஸை நான் சொல்றேன். அதை வச்சு உங்க முடிவை நீங்களே எடுங்க. ஸ்டெப் 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் ப்ரியாரிட்டிஸ். முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம நம்மளால ஒரு ரைட் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணவே முடியாது.
ஸோ உங்களை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கு, அது உங்களை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அன்எம்ப்ளாய்மெண்ட், உமன் சேஃப்டி, ரோட் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு உங்களை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இது நீங்க நோட் பண்ணாமலே இருந்திருப்பீங்க. பட் இந்த எலெக்ஷன் டைம்லயாவது நோட் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத நம்ம அடுத்து முடிவு பண்ற மாதிரி. ஸோ முதல்ல நம்ம ப்ரியாரிட்டிஸே தெரியாம நம்ம யாருக்கு ஓட் பண்ண போறோம் அப்படிங்கறது முடிவு பண்ண முடியாது. ஸோ உங்க ப்ரியாரிட்டிஸை நீங்க முதல்ல சூஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டடிங் தி கேண்டிடேட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ உங்களோட ப்ரியாரிட்டிஸ் நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்க தொகுதியில நீங்க ஓட்டு போடக்கூடிய அந்த இடத்துல நிக்கிற கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நிறைய ஓட்டிங் ஆப் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஆப்ஸ்ல நீங்க உங்க தொகுதியான டீடைல்ஸ் போட்டீங்கனாலே உங்க தொகுதியில யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். ஜஸ்ட் அவங்க எந்த கட்சின்னு மட்டும் பாக்காதீங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல், உங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டீ கடைக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா பாட்டி கிட்டயோ உங்க அப்பா அம்மா கிட்ட கூட கேட்கலாம், இவர் யாரு, இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. ப்ரோ புது கேண்டிடேட்ஸ் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு வரேன், அப்போ என்னால எது சால்வ் பண்ண முடியுங்கிறது அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 3, அனலைஸ் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவங்க நியூ கேண்டிடேட்டா இல்லாம ஆல்ரெடி ஜெயிச்சிருந்தா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இருக்கு. அவங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க இது ரொம்ப ஈஸி தான். நீங்க நியூஸ் சேனல்ஸ் வச்சோ இல்ல அவரோட டேட்டாஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை சுத்தி இருக்கவங்க வச்சோ தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிருக்காரா இல்ல சால்வ் பண்ணலையா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்க்கு அவர் என்னென்ன மாதிரி சால்வ் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிகிறது மூலயமா அவரோட பவர் என்னன்னு தெரியும். ஸோ இவருக்கு ஓட்டு போடுறது மூலயமா இப்ப கரண்ட்லி இருக்கிற என்னோட ப்ராப்ளம்ஸ் இவங்க சால்வ் பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இவர் ஏதாவது பெரிய கட்சியை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா அந்த கட்சியோட கொள்கையில என்ன, அவங்க சொல்ற வாக்குறுதிகள் என்னோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் யோசிச்சு பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்றேன் இல்ல அந்த கட்சியோட தலைவர் சொல்றான்னு சொல்லிட்டு எதையுமே சூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப் நம்பர் 4, செப்பரேட் பார்ட்டி அண்ட் த பர்சன். நம்ம வீட்டுல ஒரு விஷயம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க வீட்டுல இருக்கலாம். எங்க அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் நான் போட்டா இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ரிப்பீட்டடா எல்லா வருஷமும் போட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம அந்த தப்பு பண்ண வேணாம். கட்சிங்கிறது வேற, உங்க ஊர்ல இருக்க கேண்டிடேட் அப்படிங்கிறவர் வேற. ஸோ இவர் 2 பேருமே தனித்தனியா பிரிச்சு இவருக்கு என்ன வேல்யூபிள் இருக்கு, இவரால என்ன ரிசல்ட்ஸ் பண்ண முடியுங்கிறத முடிவு பண்ணி ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ப்ரோ அது எப்படி ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஸ்டெப் நம்பர் 5, லிசன் டு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிங்கிறது ஒரு மாஸ் பிராண்டிங்கும் அதுல இருக்க ஒரு கேண்டிடேட்ஸும் கில்லர் ப்ராடக்ட்டும் தான் சொல்லுவேன். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்ப வேணா இந்த இதுல இருந்து வேற பிராண்டிங் உள்ள போகலாம். அதுதான் கட்சி விட்டு கட்சி மாறுதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு ப்ராப்ளம்க்கு என்ன சால்வ் பண்ணுது அப்படிங்கிறதா நான் இதுல யோசிக்கிறேன். நான் சொன்ன எல்லா பிசினஸ் கேட்டகரிஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தலைவலி அப்படின்னா நான் தலைவலிக்கான ப்ராடக்ட் தான் அந்த பிராண்ட்ல இருந்து வாங்கணும், அதை விட்டு வயிற்று வலிக்கான ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களோட கேண்டிடேட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை ப்ரோ, நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு, இதுக்கெல்லாம் நான் டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு. சிம்பிள், நீங்க யாரு உங்க சுத்து வட்டாரத்துல கொஞ்சம் புத்திசாலின்னு நினைக்கிறீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரை பிக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியில ஒருத்தரை பிக் பண்ணுங்க, எல்டர்ஸ்ல ஒருத்தரை பிக் பண்ணுங்க, தெரியாத ஒரு டீ கடையில ஒரு நபரை பிக் பண்ணுங்க, ஆர் நீங்க இன்டர்நெட்ல ஆர் டிவில பாக்குற ஒருத்தரை பிக் பண்ணுங்க. இவங்க ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் கேளுங்க. நான் ஒரு விதமா பேசுவேன், அந்த கேமராக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு விதமா பேசுவாரு, என் ஆபீஸ்ல இருக்க ஒருத்தவங்களும் அரசியலை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேண்டிடேட்டை பத்தி கேட்கறது மூலியமா எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஓகே இவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம சில ப்ராடக்ட்ஸே சூஸ் பண்ணுவோம். அந்த ஐடியா வச்சு நீங்க கொஞ்சம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நல்ல கேண்டிடேட்டை முடிவு பண்ண முடியும். பட் ரொம்ப டீப்பா பர்சனல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் கிசுலாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அன்வான்ட் கண்டென்ட் சும்மாவே ஃபீல்ட்ல ஏறிடும். நம்பர் 6, என்னமோ சொல்றீங்க எல்லாம் ஓகே, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கட்சின்னா என்ன, கட்சி பார்த்து தான் ஓட்டு போடணுமா இல்ல வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடணுமா இல்ல அந்த கட்சியோட கொள்கையை பார்த்து ஓட்டு போடணுமா, எதை பார்த்து தான் நான் ஓட்டு போடுறது? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குமான்னு தெரியல. என்னோட புரிதல் என்ன அப்படிங்கறத சொல்றேன். சோ இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒரு கட்சிக்காக ஓட்டு போடுறேன், அதுல இருக்க இந்த ஒரு வேட்பாளர் பேர் சொல்லி இந்த வேட்பாளர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்களோட கேள்வி எப்படி வந்திருக்கும், இந்த வேட்பாளர் வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா
அப்ப என்ன பண்றது? சோ அப்போ வந்து அந்த வேட்பாளருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்ல அந்த கட்சிக்காக ஓட்டு போடுவாங்களா? சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த கட்சிக்காக தான் ஓட்டு போடுவேன், சில பேர் சொல்லுவாங்க வேட்பாளருக்காக தான் ஓட்டு போடுவேன். சோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. முதல்ல நான் என்னோட கொள்கை, என்னோட மோட்டோவை முடிவு பண்ணுவேன். நான் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊத்த போறேன், இந்த செடியை நான் வளர்த்த போறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணுவேன். இதை நான் கொண்டு வந்து இந்த செடியை வளர்த்துறதுக்கு, இந்த செடியை வளர்த்தக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நான் BVKV அப்படின்னு பேர் வைக்கிறேன். அதுதான் என்னோட கட்சியோட பேர். அதுக்கு நான் கலர்ஸ், சின்னம் என்னென்னவோ பீப்புள் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியான செடிகள் இந்த ஊர் ஃபுல்லா வளரணும். அதுக்கு நான் நிறைய வேட்பாளர்களை நியமிக்கிறேன். அந்த வேட்பாளர் எல்லாமே இந்த செடியை வளர்த்துறதா அவங்க வேலையா இருக்கும். ஏன்னா அதுதான் என்னோட கொள்கை. அது இந்த கட்சி இந்த பிராண்டு கீழே தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இப்ப உங்க வீட்டுல உள்ள உங்க ஊர்ல இந்த செடி பெருசா மரமா வளர்ந்துருச்சு, நான் அப்பாயின்மெண்ட் பண்ண நீங்க சூஸ் பண்ண அந்த கேண்டிடேட் இந்த செடி எனக்கு வேணாம், நான் வேற செடிக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இன்னொரு செடிக்கு வந்துட்டான்னு வைங்க. உங்களுக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கொள்கை உங்களுக்கு ரொம்ப சால்வா இருந்தது, இந்த இதோட கலர் பிராண்ட் இது கூட எல்லாம் நீங்க ரொம்ப வந்து ஒன்றிணைச்சிங்க. அதான் நான் சொல்றது வந்து அந்த கட்சியோட பெயர், அப்புறமா வந்து அதோட சின்னம், அதோட கலர்ஸ், அதோட இத்தனை வருஷமா நாங்க பண்ண எல்லா விஷயத்திலுமே நீங்க ரொம்ப இன்க்ளூட் ஆயிட்டீங்கன்னா இந்த செடியை சூஸ் பண்ணுவீங்க. ஆனா இதுவரையும் இத்தனை டைம் இதை கஷ்டப்பட்டு ஊத்துனா அந்த கேண்டிடேட் தானங்க நல்லவர் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் சிம்பிள் தியரி. அந்த செடியை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொள்கை தான் அந்த கட்சி என்னங்கிறது முடிவு பண்ணும். அந்த கொள்கையை அந்த ஊர் மக்கள் கிட்ட கொண்டு போறவங்க தான் அந்த கட்சியோட வேட்பாளர். அந்த வேட்பாளர் இந்த கொள்கையும் இந்த கட்சியும் எனக்கு இப்ப பிடிக்கல, சோ அதனால நான் வேற கொள்கையும் வேற கட்சியும் இருக்கிறதா போனேன்னா அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க இருப்பாங்க. பட் நான் உங்ககிட்ட சொல்றது, உங்களோட ப்ராப்ளம்ஸை எது சால்வ் பண்ணுதோ, உங்களோட அன்றாட வாழ்வியல், உங்களோட ஃபியூச்சரை எது செக்யூர் அண்ட் சால்வ் பண்ணுதோ அந்த கேண்டிடேட்டை, அந்த கொள்கையை சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு ஆல்ரெடி பழசுல இருந்து ஒரு கட்சி இருக்கு, புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, மேல இருந்து ஒரு கட்சி வந்திருக்கு, கீழ இருந்து ஒரு கட்சி வந்திருக்குன்னு எதையுமே பிளைண்டா நம்பாதீங்க. நம்பர் 6, பிவேர் ஆஃப் சோசியல் மீடியா. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சாலே அவங்க நம்மளை வாங்க போடாட்டாங்க. நீங்க ஒரு ஓட்டு போடணும்னு நினைச்ச மட்டும் சோசியல் மீடியால போய் தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கு மேல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சோசியல் மீடியால வர எந்த விஷயங்களும், இந்த வீடியோ கூட நான் யோசிச்சுதான் முடிவு எடுக்க சொல்றேன். ஸோ எந்த விஷயமும் யோசிக்காம உங்க மூளைக்கு கொண்டு போயிடாதீங்க, அது ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்பர் 7, vote your right. இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேளுங்க. இதோட ஆன்சர் வச்சுதான் இந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணுமா வேணாமா நீங்க கேட்கணும். Will this candidate make your constituency and country, state or your public area much better in the next 5 years? இந்த கேள்விக்கு எஸ்ங்கிறது தான் உங்க ஆன்சரா இருந்ததுன்னா choose the candidate. If no is the answer, jump to the another person. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்ட், நம்ம ரிலீஜியன், நம்ம ஆளுங்க, அது என்ன வேணா சொல்லலாம், அவன் மேல இருந்தானா நமக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லி எதை பத்தியும் யோசிக்காம கண்மூடித்தனமா ஒரு சார்புல ஓட்டு போடுறது, அது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நான் ரீசெண்டா கூட என்னோட டீம்மேட் இப்போ சொல்லியிருந்தாரு, நீயா நானால வந்து இப்போ நான் ஒரு இடத்துல போய் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அங்க என்னோட தெரிஞ்சவன் பாரு ஆள் யாராவது இருந்தானா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம்ல, அது கரெக்டு தானேன்னு சொல்லுவேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு அந்த விஷயத்த சால்வ் பண்றதுக்கு உங்க கேஸ்ட்லயோ உங்க ரிலீஜியன்லயோ ஒரு பர்சன் இருக்கணும்னு தேவையில்லை. லைக் ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு பர்சன் அங்க இருந்தாலே போதும். அந்த பர்சன் வர எல்லாரையுமே சமமா பாக்குறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணதான் அங்க இருக்கிறாரு அப்படிங்கறத. அதுக்காக தான் இந்த அரசியல், இந்த கட்டமைப்பு எல்லாமே. இப்போ உங்களோட யாராவது ஒரு கேஸ்ட்ல ஒருத்தர் இருந்துட்டு அவர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னா அப்புறம் எதுக்கு இந்த பாலிடிக்ஸ்? நம்ம இனிமே வந்து அரசியல் என்னன்னு அந்த அரசர் காலத்துல இருந்திருக்காங்க. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டியை பீப்புள்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கு தான். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு உங்க கேண்டிடேட்டை சூஸ் பண்றது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். ஸோ உங்களோட ஆள் தான் அங்க இருக்கணும்ட்டு இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஆள் எல்லா ஆள்களையும் அவங்களோட மனிதர்களா பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் கண்தானம் அப்படின்னு சொல்லி நிறைய ஏழை மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அது கிடையாதுங்க பெரிய சப்போர்ட். நீங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் உட்கார வச்சீங்க அப்படின்னா அந்த பர்சன்
இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாரு. மேபி அடுத்த கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல உங்க ஊர்ல இருக்க பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து இந்த கலெக்டர், இந்த டிஎஸ்பி, தி எஸ்பி, அது மாதிரி நிறைய பர்சன்ஸ் எல்லாமே இந்த தாட்ஃபுல் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸா இருக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விஷயம், நீங்க என்னதான் கட்சி வந்து உங்களோட சார்பை பார்த்து ஓட்டு போட்டீங்கனாலும் அவங்க சப்போர்ட் பண்ண போகிறது the top 1% அப்படிங்கிற பீப்புள்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பார்க்கறதுல உங்களை யாருமே, இன்க்ளூடிங் நான் கூட, அந்த டாப் 1% கேண்டிடேட் தான். அதாவது நான் சொல்ற டாப் 1% ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் இந்த இந்தியா அந்த சர்க்கிள்குள்ள இல்ல. ஸோ நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நம்மளை சப்போர்ட் பண்ண போறது இந்த ஒரு ஓட்டு தான். கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிக்கணும். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு சிட்டிசனா இருக்கிற எந்த உலகத்துல நீங்க எந்த சிட்டிசனா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டை பத்தியும் பாலிடிக்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அதனால என்னால முடிஞ்ச ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது மூலியமா நான் வந்து எந்த கட்சியும் எதுவுமே அது திரும்ப திரும்ப சொல்றதே வந்து, ஏன்னா திடீர்னு அதை வந்து லைட்டா ஏதாவது மார்க்அப் பண்ணிடுவீங்களோன்னு சொல்லிட்டு தான். அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வாட் இஸ் பாலிடிக்ஸ் அண்ட் பிசினஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல டாபிக்கா இருந்து என்னோட கண்டென்ட் ரைட்டர் வந்து இந்த டாபிக் கொண்டு வந்தாரு. எனக்குமே ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே, பட் மக்களுக்காக ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு தோணுனால நான் அதை கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த வரவங்க பார்க்கவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க இன்னும் நிறைய சிட்டிசன்ஸ் கூட கனெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த எலெக்ஷன்ல இருந்தாவது நம்ம இன்னும் நிறைய நல்ல மனிதர்களை மேல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. திஸ் இஸ் கேவி சைனிங் ஆஃப்.